சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று அறிவின் சிகரமான ஔவைப்பாட்டியிடமே விவாதம் செய்து, மண்ணில் விழுந்த பழத்தில் மண் ஒட்டியிருப்பதால் அது சுட்ட பழம் என்று நுட்பமாக விளக்கிய அந்த சிறுவன் முருகனின் ஞானம் வியக்கத்தக்கது. அறிவு என்பது வெறும் புத்தகத்தில் இல்லை, அனுபவத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்திய தலம். அறுபடை வீடுகளில் மற்ற 5 தலங்களிலும் முருகப்பெருமான் தனித்தோ அல்லது ஒரு தேவியுடனோ காட்சி தருவார். ஆனால் இங்கு மட்டும் அன்னை வள்ளி மற்றும் தெய்வ யானை ஆகிய இருவருடனும் இணைந்து மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் வீற்றிருக்கும் இத்தலம் குடும்ப ஒற்றுமைக்கும் மங்கள வாழ்விற்கும் மிகச்சிறந்த வழிபாட்டு தலமாகும். மலை உச்சியில் இருந்து விழும் இந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானது. இதில் நீராடுவது உடல் மற்றும் மன பிணிகளை தீர்க்கும் என்பது நம்பிக்கை. அழகர் மலையின் அடர்ந்த காடுகள், ஓடும் அருவிகள், பாடும் பறவைகள் என இயற்கையே முருகனை வணங்கும் இந்த சோலை மனதிற்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தரும். அறிவு என்பது கற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதில்தான் இருக்கிறது. இதுவே பழமுதிர்ச்சோலை தரும் பாடம்.